வணக்கம் நேர்களே. உளவியல் அறிவோம் தொடரில் இன்றைக்கி காண்டாக்ட் டிஸார்டர் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை பேச போகிறோம். இது எல்லா வீட்லேயுமே பெரும்பாலும் சொந்தக்காரர்கள், நண்பர்கள் வீட்டில் குழந்தைகளை நம்ம பார்த்துருப்போம். பார்த்துட்டு கடந்து போயிருப்போம். சில இடங்களில் இப்படி வளர்க்குறாங்களே அப்படின்ற மாதிரி கோவப்படுவோம். சில இடங்களில் அவங்களே நம்மள்ட்ட வருத்தப்படுற அளவுக்கு இருக்கும். இது பலரும் அனுபவிக்கிற ஒரு விஷயம். இதை ஆரம்ப நிலையிலே எப்படி சரி பண்ணலாம், இல்லை சரி பண்ணவே முடியாததா, இது லாஸ்ட்டில் அவன் பெரிய குற்றவாளியாக மாறுறதுக்கு அவள் மாறுறதுக்கான சாதனமாக அமையுமா அப்படின்றதெல்லாம் நம்ம உளவியல் நிபுணர் இளையராஜாட்ட கேட்போம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ காண்டாக்ட் டிஸார்டர் அப்படின்றது இன்றைக்கி நம்ம பேசுகிற சப்ஜெக்டு. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு அனுபவம் இருக்குது, சொந்த அனுபவம். என்னுடைய தெரிஞ்ச உறவினருடைய பையன் ஒரு சின்ன வயசுலேருந்தே அவனை அடின்னு அடிப்பாங்க. ரொம்ப ஏதாவது திருடுவான், வீட்டில் இருக்கிற பொருளை திருடிட்டு ஓடி போயிடுவான். போட்டு அடிக்கிறது தான், அம்மா அப்பாவும் சேர்ந்து அடிக்கிறது, கட்டி வைக்கிறது, இந்த மாதிரி. இது இப்படின்னு ஒரு நாள் அவன் என்னுடைய பேனா, அழகான பேனாவை காமி நல்லா இருக்கே அப்படின்னு வாங்கி டேபிளில் குத்தி உடச்சிட்டான். எனக்கு அப்போ அவன்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் அவங்கள்ட்டலாம் பேசி, நான் சொன்னால் கேட்பாங்க, கூட்டிகிட்டு போய் ஒரு ஹிப்னோ தெரபிஸ்ட்டாக அவங்க ஹிப்னாட்டிசம் பண்ணி, ஒரு பெரியவர் அந்த பையனை ஹிப்னாட்டிசம் பண்ணி கேட்டப்போ எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கே வெறுப்பாக இருக்கும். எங்கள் அம்மா அவங்களுடைய பிரச்சனைகள் பல இதை தவிர்க்கிறதுக்கு அப்பா வந்தோடனே எண்ணெய் போட்டு கொடுத்துருவாங்க, அவர் எண்ணெய் போட்டு அடிப்பார். இது நான் வீட்டை விட்டு ஓட ஆரம்பித்தேன். அப்புறம் அதுவே பழக்கமாகிடுச்சின்னு. அப்புறம் அம்மாவை கேட்டால் அப்பா மேலே குற்றச்சாட்டு, அம்மாவுக்கும் ஹிப்னாட்டிசம் பண்ணி கேட்டால் அப்பா மேலே குற்றச்சாட்டு. இதில் இவனை மாதிரியே லாஸ்ட்டு பையனும் அதே, நடு பையன் பிரச்சனை, லாஸ்ட்டு பையனும் இதே மாதிரி அடி தாழாமல் ஓடுவான், ஒழிவான், அந்த மாதிரி. இன்றைக்கி அந்த பையன் சமூக குற்றவாளியாக மாறி அதனால் இரண்டாவது பையனுக்கு சிக்கல் அதுக்கப்புறம் காவல்துறையில் கோர்ட்டு மூலியமாக அந்த பையனுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நிலைமை அந்த ஃபேமிலி. அதுக்கப்புறம் ஓரளவு நிம்மதியாச்சு, போலீஸ் தொல்லையில் இருந்து. இல்லாட்டி அவன் எங்கேயாவது பண்ணிட்டான், இங்கே தேடி இந்த பையனை கூப்பிட்டு போகிற ஏற்பாடெல்லாம் முடிஞ்சால் குற்றவாளியாக ஆக்கிடுவாங்கள்ல. கண்டிப்பாக அந்த மாதிரி நிலைமையில தான் அது கொஞ்சம். அப்புறம் சட்டத்தின் மூலியமாக அதை நிப்பாட்டணும். அந்த பிறகு அந்த பையன் என்னான்னு தெரியாது. அப்போ இந்த மாதிரி விஷயம் பார்க்குறோம். 3 நாளைக்கு முன்னாடி நீலகிரியில் சக மாணவர்களால் ஒரு 9ஆம் கிளாஸ் மாணவன் அடித்து கொலை செய்யப்படுறான். சக மாணவர்கள்ன்றத ஒரே பையன்றாங்க. பிடிச்சி இவங்க தள்ளி விட்டானுங்க, அவன் மேலே போய் விழுந்தான். அவனுக்கு அந்த கோபம், ஸ்கூல் முடிஞ்சு வெளியில் வந்தோன்னே அந்த பையனை போட்டு அடித்ததில் அந்த பையன் இறந்து போயிட்டான். அந்த அம்மா அவன் எப்படி இறந்தான் எனக்கு சொல்லணும்னா ரொம்ப அழுக. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் மூளைக்கு போகிற ரத்த குழாய் வெடிச்சிருக்குதுன்றாங்க. இந்த தாக்குறது, கொடூரமாக தாக்குறது, சினிமாவுடைய தாக்கம், அந்த மாதிரி விஷயங்கள். அப்போ புறச்சூழ்நிலைனால இந்த காண்டாக்ட் டிஸார்டர் வருதா, இல்லை மரபியல் தொடர்ச்சியா, இல்லை அம்மா அப்பா வீட்டு சூழலா, என்ன காரணம்? கண்டிப்பாக சார், ரொம்ப அழகான. ஃபஸ்ட்டு காண்டாக்ட் டிஸார்டரில் எத்தனை வகைகள்? கரெக்ட். இப்போ நீங்கள் சொன்ன அந்த நீலகிரி சம்பவமே பார்த்தீங்கன்னா, இதை கேட்கக்கூடிய எவ்வளோ பெற்றோர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொண்டு வரும்ன்றது 14 வயசில் ஒரு பையனை பறி கொடுக்கறதுன்றது யோசித்து பார்க்க முடியாத ஒரு மன இறுக்கத்தை கொடுக்கும். பட் முதல்ல இந்த காண்டாக்ட் டிஸார்டர்ன்றது நம்ம பார்க்குறப்போ இது ஒரு நடத்தை கோளாறுன்றது தமிழில் சொல்லுவோம். ஆமாம். இந்த சில்ட்ரன் ஆர் சைல்ட்ஹுட் ரிலேட்டட் டிஸ்ட்ரெஸ் ஆர் சில்ட்ரன் டிஸார்டர் ஆர் பிஹேவியர் ரிலேட்டட் டிஸார்டர்னு இப்படி நிறைய இதற்கு தலைப்புகள். ஹைப்பர் டென்ஷன் குழந்தைங்களும் இந்த இதில் வருவாங்க. ஹைப்பர் ஆக்டிவிட்டி இதற்கிடையில் வருவார்கள். இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி ADHன்னு சொல்லுவாங்க இல்லையா, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். இவர்கள் இருப்பதற்கும் இந்த காண்டாக்ட் டிஸார்டர் உள்ளவர்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, கனெக்டிவிட்டி இருக்கு. பட் இந்த காண்டாக்ட் டிஸார்டர் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இதனுடைய அறிகுறிகள்ன்றது இப்போ நீங்கள் சொன்ன அந்த சம்பவத்திலேயே தெரிஞ்சிடும். ஒன்று சொல்லிடுறேன். ஆந்திராவில் ஒரு 10ஆம் வகுப்பு மாணவன், அவங்க வாத்தியாரை அடிப்பான். ஆமாம், நான் பார்த்தேன். அவர் அழுவார். அவர் கரெக்ட். அதுவும் அந்த மாதிரியும் காண்டாக்ட் டிஸார்டர் கண்டிப்பாக அது ODDன்னு சொல்லுவாங்க, அப்போசிஷனல் டெஃபிஷியன்ட் டிஸார்டர்னு சொல்கிற மாதிரி. அதாவது தன்னை விட மதிப்பிலோ அல்லது வயதிலோ பெரியவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்த்து பேசக்கூடிய ஒரு மரியாதை குறைவாக நடத்துறது. ஆமாம், அதுலேயும் கோபங்கள் இருக்கும். ஆனால் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு உச்சகட்டங்கள் அதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த காண்டாக்ட் டிஸார்டர்லையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான்.
இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவப்படுவாங்க. நீங்கள் சொன்ன அந்த நீலகிரி சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் இருக்கிற மாதிரி அந்த பையனுக்கு இருக்கக்கூடிய கோவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டத்தில் இருக்கும். அண்ட் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பொய் சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் சில குழந்தைங்க திருடுவாங்க, அண்ட் கொடுக்கக்கூடிய தகவலையே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு சரியாக போக மாட்டாங்க, சரியாக படிக்க மாட்டாங்க, வீட்டை விட்டு ஓடுதல். இந்த ஸ்கூலுக்கு பொறுத்தவரை ட்ராப் அவுட்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அந்த ஸ்கூலுக்கு வராதுங்க. ஸோ அதற்கு மிகப்பெரிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் டிசார்டராக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிகுறிகள்லாம் இருந்து இந்த அறிகுறிகள் வந்து 6 மாதத்திற்கு மேலே ஒரு பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக இருந்து அவங்களுடைய படிப்பும் சரி, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளையும் சரி, அல்லது பள்ளிகளிலும் சரி, எல்லாருமே இதை இடையூறு செய்யும்போது கண்டிப்பாக வந்து நம்ம இந்த கான்டாக்ட் டிசார்டர்னு சொல்லக்கூடிய நடத்தை குறைபாடுகளை வந்து நம்ம கையாளணும். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இது எந்த சைட்லேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் பார்த்த அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை அனுபவம்னு நான் சொல்லுவேன். இப்போ அந்த அப்பா அம்மா வந்து எப்போ பாரு சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், அல்லது அப்பாக்களோ இல்லை யாராவது ஒருத்தர் குடிநோய்க்கு அடிமையான ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது திருமணத்தை தாண்டி ஒரு உறவுகள் விஷயமா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது போதை பழக்கமாக இருக்கட்டும், அந்த குழந்தை ஒரு 5 வயதுக்கு மேலேயோ அல்லது 5 வயதுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வீடு அல்லது அந்த வீடு சார்ந்த உறவுகள் இல்லாத பட்சத்தில் இப்படி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இது இல்லாமல் ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸும் உண்டு, தாத்தனுக்கும் முப்பாட்டனுக்கு இருந்தாலும் உண்டு. அதுவும் ரொம்ப முக்கியமாக மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இதே வயதில் இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களிடம் இதை கற்றுப்பாங்க. ஏன்னா வாட் மங்கி சீஸ் மங்கி டஸ்ன்ற மாதிரி நம்ம முதல் சொன்ன மாதிரி ஒரு குரங்கு என்ன பார்க்குதோ அதை தான் செய்கிற மாதிரி ஒரு அந்த சமூகத்தில் இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு விஷயத்தை ஆரோக்கியமாக கையாளணுன்றதை மறந்து போய் கெட்ட வார்த்தைகளோ அல்லது அடித்தால்தான் அதை கையாள முடியுன்ற மாதிரி அவங்க ஒரு கற்பனையிலோ இல்லை அவங்க ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது தான் இந்த வயலன்ஸ் வரும். இப்போ பள்ளியில் மொத்தமாக போதை பழக்கத்துக்கு ஆளாகிறது, ஒன்றா திரியிறது, இதுவும் அதில் வருமா? கான்டாக்ட் டிசார்டரில் இந்த போதைப் பொருளுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் சார். ஏன்னா அவங்க எமோஷ்னலாகவே வந்து உணர்வு ரீதியாக ஸ்டேபிளாக இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி வந்து போதைகளுக்கோ எதை வேணாலும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதை எடுத்துக்கொண்டு ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி ஒரு ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சமூகத்தை சீர்குலைக்கிற நிலைமைக்கு கூட என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அது இந்த கொலை முயற்சியாக இருக்கட்டும், அல்லது கொலை செய்வதற்காக கூட இருக்கட்டும், அல்லது தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், திருட்டா இருக்கட்டும், எது வேணாலும் வருவதற்கு வாய்ப்பு. நீங்கள் சொன்ன மாதிரி சொசைட்டி ஆம் பண்ணுறான ஒரு எல்லா அறிகுறிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் டிசார்டர் உள்ளவங்களுக்கு பெற்றோர் போட்டு ரொம்ப அடிக்கிறது, சின்ன வயசுலேருந்து கடுமையாக கண்டிக்கிறது. சில வீட்டில் அப்பாக்கள் வந்து அவ்வளோ கடுமையாக கண்டிப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க. கரெக்ட். அது வந்து இந்த மாதிரி மனநிலை மாற்றத்துக்கு காரணம் கண்டிப்பாக வரும் சார். கான்டாக்ட் டிசார்டரில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அடியாத மாதிரி படியாதுன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்கிறதுனால நான் பார்த்த சொல்கிறது இந்த குணம் உருவாகிறதுக்கு காரணமா அமையுமா? கண்டிப்பா அமையும் சார், கண்டிப்பா அமையும். இந்த குணம் வைத்த பிறகுமே வந்து பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இன்னும் உக்கரப்படுத்துமே தவிர இது வந்து ரிசால்வ் எல்லாம் பண்ணாது. நான் பார்த்த சில கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ட்ரெடிஷனலா உப்பு போட்டு முட்டி போட்டவங்களை வச்சிருக்கவங்கள நான் பார்த்தேன். என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க. அடி வந்து பாத்தீங்கன்னா மரணமா விழும், 2 நாளைக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, சங்கிலியில கட்டி போடுறது, என்ன வேணாலும் நடக்கும். இது எல்லாமே அதனுடைய பிரச்சனையை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோமே தவிர அது வந்து சரி செய்யாது. அது தீர்வு நோக்கி வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்மெட் எமோஷனல் நீடுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதிப்புகள் இருக்கும். அது அப்பா அம்மா மூலியமாகவோ சரி, சமூகத்தினாலேயோ சரி, இல்லை தன்னைத்தானே ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் இருக்கும், அது நிறைவேறாத ஒரு விஷயங்கள். அதையெல்லாம் கையாண்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கான்டாக்ட் டிசார்டர் வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்கு வரலாம். அது கையாளுறது வந்து தனிப்பட்ட ஒரு நபர் அப்பாவாலேயும் அம்மாவாலாம் கிடையாது. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸும் வரணும், டீச்சர்ஸும் வரணும், ஸ்கூலில் இருக்கக்கூடிய சைக்காலஜிஸ்ட்டும் வரணும். இது எல்லாம் சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் ஏர்லியராக இந்த சயின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். இது வார்னிங் சயின்ஸ்லாம் நம்ம சொல்லுவோம். ஏதாவது அப்பப்போ இப்போ இந்த திருடுற ஒரு விஷயமா இருக்கட்டும், ரெகுலராக ஸ்கூலுக்கு வரல அல்லது படிக்கவே இல்லை, அப்பப்போ இவர் யாரையோ அடிக்கிறாரு இல்லை யாரையோ புல்லி பண்ணுறாரு. இப்போ நீங்கள் சொன்ன சம்பவத்தில் தள்ளி விட்டாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள்.
ஒல்லியா இருந்தாலோ கனமா இருந்தாலோ ஏதோ ஒரு வகையில புள்ளி பண்றது, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா நிறைய பேர் என்ன டீச்சர்ஸ் ஆர் லைக் தப்பா எடுத்துக்கிறாங்கன்னா, இதெல்லாம் அடலசன்ஸ் அல்லது குமர பருவத்துல ஒரு நார்மலான ஒரு விஷயம்னு சொல்லி உதாசீனப்படுத்திடுறாங்க. பட் அது ரெகுலரா ஒருத்தன் வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் மாணவன் மேலேயோ அல்லது மாணவிகள் மேலேயோ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது எந்த டீச்சர் அல்லது எந்த கவுன்சிலர்ஸ் அதை கேட்குறாங்களோ அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். ஏன் அந்த பையன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில செய்யறாரு, ஏன் வந்து இந்த பர்டிகுலர் மாணவனை துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறாரு, ஏன் அவர் டிஃபன் பாக்ஸ்ல அனுமதி இல்லாம சாப்பிட்றாரு, இல்லை ஏன் அந்த பெண்ணை மட்டும் திருடுறாரு, ஏன் அவர் உடைமைகளை திருடுறாரு, இப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணதான் அவனுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது மன உளைச்சலை கையாள தெரியாம இப்படி கையாண்டு அவன் சுகம் காணுகிறானான்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் தெரியும். இல்லை போதை வஸ்துல அப்படி பண்றாரான்றது எல்லாமே அதில் தான் தெரியும். இந்த கான்டாக்ட் டிசார்டர் வந்து சிங்கிள் மதருடைய பையன், இந்த ஒரு ராம்னு ஒரு படம் வந்துச்சு பாருங்க. ஓகே, அது கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற கேரக்டர் தான் இருப்பான் அந்த பையன். அந்த மாதிரி பசங்களுக்கு அதிகமாக, இல்லாட்டி கண்டிப்பான அப்பா, இல்லாட்டி கண்டிப்பான சகோதரர்கள், அந்த மாதிரி இதில் மாற்ற பசங்களுக்கா, ஒரு நல்ல குடும்பம், ஒரு 5-6 பேர் குழந்தைகள் இருக்குது, ஒரு நல்ல ஃபேமிலியில் பழகுற அந்த பசங்களுக்கு அதிகம் வருமா, இல்லை அவர்களுக்கு வராது, இந்த மாதிரி பசங்களுக்கு தான் அதிகம் பாதிப்பு வரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? நீங்கள் சொன்ன இந்த முதல் 2 கேட்டகரியிலும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம் சார். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பேசும்போது எனக்கு ஞாபகம் வர்றது, சமீபமாக டிவோர்ஸ் ஆன ஒரு பெண்மணி அப்பா இல்லாதது வந்து அந்த பையனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றினாங்க. அது வந்து இம்பல்சிவ் டிசார்டரில் போய் முடிஞ்சிருச்சு. இம்பல்சிவ் டிசார்டர் என்பது என்னன்னா, உடனே எனக்கு எதுவாக இருந்தாலும் ஆசைப்பட்டது உடனே கிடைக்கும், உடனே வேணும், அப்படி இல்லைன்னா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அல்லது சாப்பிட மாட்டேன், இருக்கிற ஒரு பொருளை உடைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ சிங்கிள் மதர்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. குவாரல்சம்னு சொல்லக்கூடிய எப்போ பாரு சண்டை போட்டிருக்க குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் இருக்குது. பட் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கட்டும், அந்த கூட்டு குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் சண்டை சச்சரவுகள் இல்லாமல், கெட்ட வார்த்தைகள் இல்லாமல் அவர்கள் சரி செய்ய ஒரு சூழ்நிலையில் பிறக்கப்பட்ட அல்லது வளரப்பட்ட ஒரு குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசார்டர் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இவர்கள் எல்லாமே ஒரு விஷயத்த நல்லா ஆராய்ந்து அந்த விஷயத்துக்கு எப்படி கையாளணுன்ற மாதிரி பார்ப்பாங்க. இது அப்படியே ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் என் பொருளை திருடினா கூட, இல்லை என்னை அடிச்சிட்டா கூட, பதிலுக்கு கோவப்படாமையோ இல்லை இந்த நீலகிரி சம்பவம் சொல்கிற மாதிரி வெளியில் வந்து அடிக்காமையோ அந்த டீச்சர்கிட்டையோ வீட்டுக்கு வந்து பேரண்ட்ஸ்கிட்டையோ சொல்லுவாங்க. என்ன இப்படி தொடர்ச்சியாக ஒரு சில பேர் வந்து எனக்கு மன உளைச்சல் கொடுத்துட்ருக்குறாங்க, இல்லை என்னை வந்து ஸ்கூலை படிக்க விடாமல் பண்ணிகிட்ருக்காங்க, என் நோட்டு புத்தகத்தை கிழிச்சிட்டு இருக்காங்க, என் பேகை ஒழிச்சு வச்சுட்டு இருக்காங்க, என் வாட்டர் பாட்டிலில் தண்ணியை கீழே ஊற்றுறாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கீழே வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொன்ன அந்த முதல் 2 கேட்டகரியில் உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. அந்த பாட்டிலிங்க புல்ல ஆங்கர் வச்சுக்க என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கோவம் அப்படியே வரும்போது வெஞ்சன்ஸாக வெளியே வரும்போது இந்த மாதிரி அடிப்பதற்கோ கெட்ட வார்த்தைகள் பேசுவதற்கோ தன்னை மறந்து என்ன வேணாலும் ஈடுபடும். ஆனால் நீங்கள் சொல்கிறது உல்ட்டாவாக இருக்குது. அதாவது ஒரு 3-4 பேர் சேர்ந்து இந்த பையனை தொடர்ச்சியாக தொல்லை பண்ணும்போது அவன் கான்டாக்ட் டிசார்டருக்கு போகிற மாதிரி சொல்கிறீங்க. கரெக்ட். ஆனால் இந்த 3-4 பேர் தானே இந்த மாதிரி வேலை. கான்டாக்ட் டிசார்டர் என்னன்னா சார், இப்போ நீங்கள் சொன்ன அந்த 3 பேர் ஒரு கிளாஸில் இருப்பானுங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு 3-4 பேர் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அடுத்தவங்கள ரவுடிசம் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க, மற்றவங்களாம் அவங்கள பயப்படணும். கரெக்ட். டீச்சரை கூட மறைப்பாங்க, லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பான், பாடத்தை டிஸ்டர்ப் பண்ணுவான். கரெக்ட். அவனுங்க தானே கான்டாக்ட் டிசார்டர்னு சொல்ல முடியும். இல்லை, கான்டாக்ட் டிசார்டர்ன்றது நான் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி 6 மாதத்துலேருந்து 1 வருஷமாவது அந்த அறிகுறிகள் இருக்கணும் சார். பாயிண்ட் நம்பர் 1. இது எப்பயாவது ஒரு முறை வந்துட்டு போச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு திடீர்னு எக்ஸாம் ரிசல்ட்டு அவர் எதிர்பார்த்த மார்க் வரல, ஃபெயில் ஆகிட்டாரு, வீட்டில் வந்தால் திட்டிடுவாங்கன்னு சொல்லி அப்போ போகிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் எப்போவுமே வீட்டை விட்டு வெளியே போகிறதுன்றது வந்து ஒரு பிரச்சனை. நான் அது கேட்கல. ஒரு கிளாஸில் ஒரு 3 பேர் ஒன்றா இருந்துக்கிட்டு இந்த இந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா, அந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த 14 வயசுக்குரிய இது இல்லை, தன்மை இல்லை, ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கான். தள்ளி அந்த ஓவியம் வரைஞ்சி இந்த பையன் அவன் வந்து அவன் வாட்டில் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இங்கே சம்பவத்துக்கு காரணமாக இருந்தது வேற ஒரு 3-4 பசங்க அவன் மேலே தள்ளி விட்டா அவனுக்கு இவன் மேலே கோவம் வரும்ன்றதை பண்ணி மாட்டி விடுறா, தள்ளி விட்டுருக்கானுங்க. கரெக்ட். நான் எப்படி அந்த பையனுக்கு தள்ளி விட்ட 3 பேர் மேலே கோவம் வரணும். கரெக்ட். ஆனால் அவன் வந்து இந்த பையன் மேலே கோவப்பட்டு இவனை வெளியில் வரும்போது வெளியில் போட்டு அடிக்கிறான். இல்லை, இதில் இங்கே இடத்துல யார் கான்டாக்ட் டிசார்டர் இருக்குது? அந்த கொலை செஞ்ச பையனா இல்லை இந்த தள்ளி விட்ட 3 பேர்? இது நமக்கு உடனே அங்கே என்ன நடந்ததுன்றது டீட்டெயிலாக நமக்கு இல்லை, பொதுவாகவே நான் கேட்குறேன். ஒரு கிளாஸில் இந்த மாதிரி இருப்பாங்க ஸ்கூலில் ஒரு 3 பசங்க. முதல்ல நம்ம எக்ஸ்ப்ளோரும் பண்ணணும்.
ரெண்டாவது இந்த மாதிரி தள்ளி விடுறவங்க, அது பேர் நம்ம புல்லின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இவர்களுக்கு அந்த கான்டாக்ட் டிசார்டருக்கான அறிகுறிகள் அல்லது ஃபீச்சர்ஸ் வந்து அதிகம் உண்டு. இப்போ அதில் பாதிக்கப்பட்டு என்ன நான் இழந்து நான் அடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொசைட்டிக்கு அகெயின்ஸ்டாக, அதாவது நார்ம்ஸ்ன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த நார்ம்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நான் ஒரு முடிவு எடுத்து நான் அவங்கள அடிக்கிறேன்னா கூட நானும் அந்த மன அழுத்தம் அந்த கோவத்தோடு சார்ந்த கான்டாக்ட் டிசார்டர் ஃபீச்சர்ஸில் தான் இருக்குது. என்ன அங்கே உக்கிரமாக இருக்குது, அங்கே ரொம்ப ரெகுலராக ஒரு டெய்லியுமே பண்ணுற மாதிரி, இவரை மட்டும் இல்லை வேறு எல்லாருமே பண்ணுற மாதிரி ஒரு பேட்டர்ன் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் தேவைப்படும் சூழலில் மட்டும்தான் என்ன நானே இழந்து அந்த நான் கோவத்தில் வரனே தவிர எப்போவுமே எனக்கு இது கிடையாது. ஸோ சம்டைம்ஸ் எனக்கு இது கண்ட்ரோலில் இருக்குது, அந்த சைடில் கண்ட்ரோல் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறத வைத்து பார்க்கும்போது, பட் அந்த சுச்சுவேஷனை நம்ம இன்னும் அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா இன்னும் நிறைய தகவல்கள் கிடைக்குன்றது என்னுடைய அப்சர்வேஷன். இந்த கான்டாக்ட் டிசார்டர் இருக்கிறவங்க அவங்களுக்குள்ள சிண்டிகேட்டை வச்சுக்குவாங்களா? நிறைய வாய்ப்பு இருக்குது சார். லைக் மைண்டட் பீப்புள்னு சொல்கிற மாதிரி இவங்க எல்லாருமே ஒரு கேங்காக இருப்பாங்க. அது மிடில் பெஞ்சாகவும் இருப்பாங்க, இல்லை லாஸ்ட் பெஞ்சாகவும் இருப்பாங்க, அல்ல ஸ்கூலில் முடிச்சுட்டு இவங்க எல்லாருமே கேங்காக ஒரு பர்டிகுலர் இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பிடி சார் வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஏன் உட்காந்துருக்குறேன்னு சொல்கிறதுக்கான அர்த்தங்கள் நிறைய இருக்குது. அந்த இடத்துல உட்காரும் போது நம்ம தமிழ்ல அட்டின்னு சொல்லுவோம், அல்லது ஒரு கேங் சேர்க்கக்கூடிய ஒரு பிளேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல எல்லாமே அந்த கான்டாக்ட் டிசார்டர் டெவலப் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அங்கதான் போதை பழக்கத்தோ நிறைய இருக்கு. இப்போ நீங்க பிரசன்ட் ஜென்ரேஷன் ஜென்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்துருப்பாங்க, ஆனா எல்லாரும் ஃபோன் ரிலேட்டடா ஏதாவது ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கான்டாக்ட் ரிலேட்டட் டிசார்டர், இதை பாரு இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, இதை ஷேர் பண்ணணும் அதை ஷேர் பண்ணுன்ற மாதிரி சமூகத்துக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய எந்த வேலைகளுமே அவர்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப. பைக் ரேஸ் என்ன வேணாலும், பைக் ரேஸாக இருக்கட்டும், பாலியல் ரீதியான ஒரு விஷயங்கள், எனக்கு ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு பாருன்ற ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்கூலில் பர்டிகுலர் மாணவன் மாணவியை பற்றியான தகவல்கள் வந்து பரிமாறிக்கொள்வதா இருக்கட்டும், இப்போ இன்டர்நெட் பேஸ்டாக ஆயிடுச்சு. அதனால வந்து இதை வந்து எப்போவுமே பைக் ரேஸ் போகிறவங்க கான்டாக்ட் டிசார்டர் கண்டிப்பாக வருவாங்க சார். சொசைட்டிக்கு ஒரு சொசைட்டி ஒரு நார்ம்ஸ் வச்சிருக்கு, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்குன்னா அதை மீறினவங்க எல்லாமே கான்டாக்ட் டிசார்டில் வருவாங்க. இப்போ நான் வரும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக் சிக்னலை வயலேட் பண்ணக்கூடிய சில பீப்புள் எல்லாருமே கான்டாக்ட் டிசார்டருக்குள்ள தான் வருவாங்க. அது ஒரு சாதாரண விஷயம் தானே, போலீஸ் யாருமே இல்லை நம்ம போனோம் அப்படின்ட்டு போகிறதுன்றது. இப்படி நம்மளை ஆக்கப்பட்டுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் தான் டிராஃபிக்கே இருக்குது, டிராஃபிக் போலீஸ்காரும் சைடில் இருப்பார், ஏன்னா சில இடத்துல பார்த்தது கேமரா கூட இருக்குது. இதை இருந்தும் கிராஸ் பண்ணுறவங்க கம்ஸ் அண்டர் த கான்டாக்ட் டிசார்டர். ஆனால் அவர்களுக்கு விளைவு தெரியல. ஒருவேளை ஆரம்பத்துல இருந்தே இந்த மாதிரி ஒரு இந்த டிராஃபிக்கை வயலேட் பண்ணும், பெனால்ட்டி அதிகமாக போட்டாங்க, இல்லை அவர் ஒரு அரை நாள் உட்கார வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்னலுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்திருக்கும். அது இல்லாதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ தெரியல பாருங்கள். இப்போ நீங்கள் நம்ம ரயில்வே கிராசிங் எல்லாம் இருக்கும் பாருங்கள், நான் பார்த்த சில இடத்துலாம் அழகாக ரயில்வே போலீஸ் அந்த தம்பி எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஒரு மணி நேரம் உட்கார வைப்பாங்க, மறுநாளைக்கு அவர் பார்த்துட்டு அந்த சைடு போக மாட்டார், பிரிட்ஜை யூஸ் பண்ணுவார், அவர் எலிவேட்டர். அப்போ இந்த மாதிரி சமூகத்துக்கு எல்லோரும் செய்கிற ஒரு விஷயத்துக்கு அகென்ஸ்டாக செய்கிற எல்லார்கிட்டையுமே கான்டாக்ட் டிசார்டர் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. அந்த பர்சன்டேஜ் மட்டும் வித்தியாசப்படும். ஆமாம் சார். சில பேருக்கு ரொம்ப உக்கிரமாக இருக்கும், ஆக்டிவிட்டி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணுவாங்க, சில பேருக்கு அது கொஞ்சம் கட்டுப்பாடு. கான்டாக்ட் டிசார்டர் வந்து எப்போவாது வந்துட்டு போகுமா? அது வந்து ஒரு நோய் மாதிரி ஜுரம் மாதிரி கிடையாது சார். நீங்கள் நான் சொல்கிறேனே, நான் கேட்குறது, ஒரு கலாட்டா நடக்குது, ஒரு கடையை சூறையாடுறாங்க, எல்லாரும் உள்ளே போய் ஆளுக்கு தேவைப்பட்ட பொருளாக எடுத்துக்குவாங்க. அப்போ சும்மா இருக்கிறவங்க கூட உள்ளே போய் அவங்க 2 பொருள் எடுத்துகிட்டு வருவாங்க. சில பேர் தான் இது தப்பு, அவங்க கஷ்டப்பட்டு கடை வச்சுருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு மாபா எல்லாரும் இறங்கி கையில் கடைச்செல்லாம் தூக்கிட்டு விடுவாங்க. கரெக்ட். இதை எதில் சேர்ப்பீங்க? இல்லை, இது கான்டாக்ட் டிசார்டரில் தான் வரும். பட் அந்த பர்டிகுலர் 10 பேர் எடுக்கிறாங்க, அது வரைக்கும் அவர் நல்லவராரு, அதான் சொல்லுவாங்க. 10 பேர் எடுக்கிறாங்க, இன்னொருத்தர் நானும் போய் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த பிஹேவியர்னால நான் தூண்டப்பட்டிருக்கேன். பட் என்ன கான்டாக்ட் டிசார்டராக இப்போ நான் ஒரு நபர் இருக்கிறேன், என்னை தனியாக போய் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னா பண்ண மாட்டான். ஸோ அது வந்து அவர் தாக்கத்தினால அப்படி ஒருத்தருக்கு பொருள் உளுந்து செதறுது, 10 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு 2 பேர் அதில் 2 எடுத்து பாக்கெட்டில் போட்டு போயிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக அதுவும் கான்டாக்ட் டிசார்டரில் தான் ஒரு மினிமம் லெவல் அப்படிதானே? ஆமாம், கட்டுப்பாடு. சரி, அப்போ இந்த வரதட்சணை கேட்கறதெல்லாம் அது கான்டாக்ட் டிசார்டரில் வராது. ஒருத்தர் துன்புறுத்துறோம்ல ஜென்ரலாவே சார். நீங்க ஒரு நாயை துன்புறுத்துங்களேன், நான் சமீபமா ஒரு நான் படிச்சேன், மிருகங்களை துன்புறுத்துறது தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஆமா, கண்டிப்பா கான்டாக்ட். ஏன்னா அது திருப்பி அடுக்காது, இன்னொன்று அதுக்கு ஆதரவு யாரும் கிடையாது. அந்த வலியை
சந்தோஷப்படுவாங்க, ரசிப்பார்கள். அந்த அந்த அழுகைகளோ அந்த கத்தல்களையோ அவங்க நான் எம்பத்தட்டிக்னு சொல்ற மாதிரி. நம்மளே சின்ன வயசுல அந்த 4ஆம் கிளாஸ் பண்ணியிருக்கேன். அந்த தெருநாயை கல்லா வச்சு அடிக்கிறது, அது காலில் கல்ல அடிச்சு நோண்டிச்சுன்னா அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் மாதிரி இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா எலியை பிடித்து அந்த எலி குண்டுல எலியை பிடித்து சீக்கிரத்தில் சாவடிக்க மாட்டார். ஆஹா அதுல கெரோசினை ஊத்திட்டு பத்த வச்சு திறந்து விடுவாரு. அது அப்படியே எரிஞ்சு போய் விழுறத வந்து அவர் ரசிப்பார். எலியை கொல்றவங்க அதிகமாக அந்த மாதிரி தங்களுடைய அந்த என்னென்ன எண்ணம் இந்த கயிறு போட்டு தூக்கு போடுற மாதிரி இழுக்கிறது. இது ஒரு கோவத்துல பண்றது, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த பொருட்கள் இப்படி பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை அடிச்சு மூட்டையில் அடிச்சியோ அல்லது பாய்சன் வைக்கிறது ஒரு ரகம். அதை மீறி அதை எரிய விட்டு ரசிக்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் கான்டாக்ட் டிசார்டரோட உக்கரம். இதை நான் ஏதோ ஒரு நாட்டில் கூட ஒரு டிவியில் நான் பார்த்த ஞாபகம். இதே மாதிரி ஒரு சம்பவம் பண்ணும்போது அந்த எலி வந்து ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பட்டாசு ஆலைகளுக்குள்ள போய் அது பெருசா வெடிச்சு. கர்ம நெருப்பு யார் வச்சாலும் வெடிக்கும்ல பட்டாசு, அது எலி வச்சா மட்டும் வெடிக்காதா? கரெக்ட். சரி, இப்போ நான் கேட்குறது வந்து கணவன் மனைவி உறவு இருக்கு, வரதட்சணை கொடுமை, கொலை பண்ணுறது, இதெல்லாம் எந்த வகையில் கான்டாக்ட் டிசார்டரோடைய ஆரம்ப அறிகுறி சார்? அதை சரியாம நம்ம கவனிக்காம விட்டோம்னா அது ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி, அதாவது சமூகத்துக்கு சீர்கேடு விளைவிக்கக்கூடிய அனைத்து விளைவுகளுமே செய்யக்கூடிய ஒரு நபராக மாறிடுவோம். அங்கே எல்லாருமே ஈடுபடுறாங்களே, மாமியார், கணவன், மைத்துணி, எல்லாருக்குமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சார். அதுதான் நான் சொல்றேனே, நம்ம ஊர்ல இந்த ஸ்கூல்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 வயசு 12 வயசுலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை நம்ம கொடுக்கணும் சார். எது குட் சாய்ஸ், எது பேட் சாய்ஸ், நம்மளுடைய பெண்ணை யாராவது எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக் கொடுக்க அவர்கள் ஒரு பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்தை எப்படி கையாளணுன்ற ஒரு விஷயம்லாம் கற்றுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் எஜுகேஷன் சிஸ்டத்தை தப்பு சொல்லலை, இந்த லைக் சைக்காலஜியாக இருக்கட்டும், ஆர் லைக் ஒரு சூழலை எப்படி கையாளுதா இருக்கட்டும், ஈவன் சம்பாதிக்கிறது எப்படியா இருக்கட்டும், ஆர் இந்த மாரல் வேல்யூஸ் எப்படியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கறதுல இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி வயலன்ஸ் எல்லாமே வந்து குறைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா நம்ம ப்ரிடாமினண்ட்டாக மார்க்கில் இருந்துட்டோம். பிளே கிரவுண்டே எனக்கு தெரிஞ்ச நிறையா ஸ்கூல்ஸ்லலாம் குறைஞ்சிருச்சு, இல்லை அதில் எக்ஸ்ட்ரா பில்டிங் வந்துருச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட எனர்ஜி அழகாக அந்த ஸ்போர்ட்ஸில் போகிறப்போ இதெல்லாம் குறைஞ்சிடும். கான்டாக்ட் டிசார்டரில் திரைப்படங்கள் அதிகம் செலுத்துதா? கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அதிகம்னு நான் சொல்லுவேன். அதுவும் இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா அந்த வயலன்ஸ் எல்லாம் அந்த பேச்சே கிடையாது, யோசிக்கிறதே கிடையாது, எடுத்த உடனே அடின்ற ஒரு சூழலில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. அது இந்த மூவி வந்து பயங்கர தாக்கத்தை கொண்டு வருது. நம்ம இதை பற்றி முன்னாடி கூட பேசியிருக்கிறோம். பழைய படங்களெல்லாம் இப்போ எம்ஜிஆரோ மற்ற நடிகர்களோ வில்லனை கொல்ல மாட்டாங்க, கொலை செய்கிறது காட்சி இருக்கவே இருக்காது. கரெக்ட். தவிர்க்கிறதுக்கு சண்டை போடுவார் எம்ஜிஆர். கரெக்ட். ப்ரூஸ்லி படத்தில் கூட அப்படி தான் இருக்கும், தவிர்க்கிறதுக்கு போடுற சண்டை, இல்லாட்டி டோர்னமெண்ட்டில் போடுற சண்டை. கரெக்ட். அதில் தான் இருக்கும். டோர்னமெண்ட்டில் சண்டை போடுறவன் ஆரோக்கியமான எழுதி போட்டி தான் வருவான், என்னானாலும் அதுக்கு நான் பொறுப்புன்ற மாதிரி. அதான் ஒரு வகையான போட்டியாக இருக்கும். ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரானரி, தப்பிச்சு ஓடுற எலி மாதிரி தான் அவர் ஓடிக்கிட்டே இருப்பார், அதில் தற்காப்புக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார். கரெக்ட். ஆனால் இப்போ சமீப படங்கள் எல்லாமே ஒரு ஆள் 50 பேரை கொல்றது. ரஜினிகாந்தே இறக்கி விட்டாங்க, அவர் 74 வயது முதியவர், அவரையவே ஒரு 10 கொலை பண்ணுற மாதிரி இறக்கி விட்டாங்க. அப்போ இதை பார்க்குற மனநிலையில் இருக்கிற ரசிகர்கள் தனக்கு விருப்பமான ஹீரோ ஒருத்தரை அடித்து கொள்கிறாரு இந்த மாதிரி பார்க்குற, அது வந்து அவங்களுடைய கான்டாக்ட் டிசார்டரில் பாதிப்பை ஏற்படுத்தும். கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும். புது கான்டாக்ட் டிசார்டர் உள்ள குழந்தைங்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம் சார். இப்போ எனக்கு தெரிஞ்சு கூட இந்த ஊட்டி பையன், அவன் அந்த கீழே விழுந்த பையனை ஓங்கி தலையில் எட்டிக்கிட்டி உதச்சிருக்கலான்னு நினைக்கிறேன். இல்லாட்டி மூளையில் போகிற ரத்த குழாய் வந்து வெடிச்சு செதற அளவுக்கு இதாக இருக்கு, தாக்கம் இருக்கும். இன்னைக்கு யூடியூப்ல இந்த மாதிரி ஸ்கூல் ரிலேட்டட் வயலன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும் பொழுது இந்த மாதிரி அடிக்கணும் இல்லை இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா அதை செயல்முறைப்படுத்தணுன்ற ஒரு எண்ணங்கள் சில மாணவர்களுக்கு இருக்கலாம். அது வயலன்ஸ் வரும்போது தான் தெரியும், அது வரையும் தெரியாது. இந்த பேட்டர்ன், இந்த கான்டாக்ட் டிசார்டரை எங்கே கட்டுப்படுத்த முடியும்? வீட்லையா, ஸ்கூல்லையா? எல்லாமே சார், சமூகமே சார். ஒரு ட்ரையாங்கிள் மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வீடு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் அந்த குழந்தைக்கு நாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் நம்ம கொடுக்கணும். அந்த குவாலிட்டி ஆஃப் டைமாக இருக்கட்டும், அவங்களோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், பகிர்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எங்கேயா ஒரு இடத்துக்கு போனோம்னா லைனில் போகக்கூடிய விஷயங்கள் நம்ம வீட்டிலேருந்தே கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி குட்டி ஆரோக்கியமான விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுக்க வீட்லேயே அந்த பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
அதே மாதிரி அடுத்தது ஸ்கூலு. ஏன்னா வீட்டு தவிர ஸ்கூலில் தான் அதிகமான டைம் இருக்கிறதுனால அங்கேயும் ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ இல்லை ஒரு மாரல் டீச்சரோ நடத்தை சார்ந்த பாடங்கள்லாம் நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த பிஹேவியர் எல்லாம் குறைவதற்கான வாய்ப்பு. எனக்கு தெரிஞ்சு ஜப்பான் இந்த மாதிரி கீழே நாடுகளில் ஸ்கூல் லைஃப்லேயே இந்த சேரை ஒழுங்காக அடுக்கி வைக்கணும், பொருட்களை இது பண்ணணும், அந்த லைனு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. மேலை நாடுகளில் இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஸ்கூல்லேயே துப்பாக்கியை கொண்டு வந்து சுடுறான். அதிகமான இந்த துப்பாக்கி சூடு ஸ்கூலில் போய் சுடுறதெல்லாம் மாதத்துக்கு 1-2 ஏதாவது ஒரு மாகாணத்தில் பார்க்கலாம். இதில் நாடுகளுக்கும் அந்த மாதிரி பண்ணுறாங்களா? எந்தெந்த நாடு இதில் நல்லா பண்ணுறாங்க? இல்லை, ஸ்கூலிங் பொறுத்தவரையும் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க சார். இது இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன விஷயம்லாம் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங்னு நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மாணவர்களுக்கெல்லாம் எதிர்காலத்தில் தன்னுடைய உடைமைகளையும் சரி, தன்னுடைய சுற்றி இருக்கிறவங்கள எப்படி அழகாக பாதுகாத்துக்கணுன்ற ஒரு உணர்வு வரும். எனக்கு நீங்கள் சொன்ன அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி எல்லாருக்குமே அந்த கன்ஸ் ஆர் அந்த ஆர்மிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் லைக் மெட்டீரியல் எல்லாம் அவைலபிளாக இருக்கிறதுனால அவங்களுடைய கோவத்தை அப்படி காமிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்டிங் ரொம்ப அதிகம். ஸ்டெப் ஃபாதர் ஸ்டெப் மதர்லாம் 1, 2, 3ன்ற மாதிரி போயிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு எமோஷ்னலாகவே பெருசாக வீட்டில் அந்த ஒரு சப்போர்ட் வராது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் நினைக்கிறேன் அடோலசன்ஸ்னு ஒரு சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது. லாஸ்ட் எபிசோடை பார்த்தீங்கன்னாவே எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு அற்புதமான ஒரு அறிவுரை அதில் சொல்லியிருப்பாங்க. எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் டைமை நம்ம கொடுக்கணும், பையன் நம்மக்கிட்ட பேசுகிறப்போ எந்த அளவுக்கு நாம் அவைலபிளாக இருந்திருக்கணும், அவர் நம்மக்கிட்ட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இல்லாதனால அந்த நெகட்டிவ் எனர்ஜி கூட இருக்கக்கூடிய ஒரு மாணவன்கிட்ட காமிச்சோம். இதெல்லாம் ரொம்ப அழகாக பொறுமையாக பார்த்தா நல்லா இருக்கும் அந்த படம். பட் கிளைமேக்ஸில் ரொம்ப அழகான ஒரு செய்தி கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு பாட்டு வரும், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. வெரி ட்ரூ. பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. வெரி ட்ரூ. இங்கே அன்னைன்றது பேரண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். கரெக்ட். அப்போது ஒரு குழந்தை எப்போவுமே தன் அப்பா கிட்ட சில விஷயங்களை சின்ன வயசில் பகிர்ந்துக்கிறதுக்கு ஆசைப்பட தான் செய்யும்ல எல்லா குழந்தைகளுமே. கண்டிப்பாக அம்மா கிட்ட அப்பா கிட்ட பேசுறதுக்கு தன்னுடைய எண்ணங்களை எங்கே அது கட் ஆகுது? எந்த அப்பா அம்மா அதிக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களோ, நம்ம ஊரில் பொறுத்தவரை இந்த தேர்ட் பார்ட்டி கண்டாமினேஷன் சொல்கிற இடத்துல இந்த மாமனார் ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், ஆர் லைக் இந்த நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லி 2 பேருமே வேலைக்கு போகிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை நம்ம முதல்ல பேசுகிற மாதிரி யாராவது ஒருத்தர் அல்லது 2 பேருமே ஆல்கோஹாலிசம் அல்லது ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸில் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த இடத்துல எல்லாமே அந்த குழந்தைங்கள் நெக்லெக்ட் ஆகிடுவாங்க சார். ஆரம்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய அது 2 பேரும் பண்ணக்கூடிய சண்டையில் அவங்க அன்இன்வால்வ்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உடல் வலுவோ மன வலுவோ கிடையாது, உங்களை சார்ந்து இருக்கிறதுனால. நாட்கள் நகர 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 தான் 16 வயசில் 2 விதமான ரியாக்ஷன் இருக்கும். ஒன்று, இவர்களும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்களா இல்லை நான் எங்கேயாவது வெளியே போயிட்டோமான்னு சொல்லக்கூடிய யங் ஜென்ரேஷன் எல்லாம் இப்போ உண்டு. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரூமை ஆக்குபை பண்ணி என்னை தொந்தரவே பண்ணாதீங்கன்னு சொல்லி ரூமை லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய மாணவிகளும் உண்டு சார். இது ரியாக்ஷன் எப்படி வரும்னு நம்ம பார்த்தா தான் அங்கே. கான்டாக்ட் டிஸார்டருக்கு சமூக வலைதளங்கள் நவீன காலத்தில் அது தீர்மானிக்குதா? விச் மீன்ஸ் இன்டர்நெட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இருக்குது சார். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு யூடியூப்லேயோ ரீல்ஸ்லேயோ வந்து வயலன்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஈவன் தோ வார்னிங் சைன் போட்டு இதை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு எது போட்டால் நம்ம ஆளுங்க அதை தான் போய் பார்ப்பாங்க. ஸோ அதை கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துரும். ஆமாம். இந்த நாட்கள் நகர 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 ஒரு விஷயத்த வயலன்ஸோட தான் ஹேண்டில் பண்ணணுன்ற மாதிரி தான் அவங்க மனசு அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும். சொல்யூஷன் ஓரியன்டா அசர்ட்டிவ்னஸ்னு சொல்லுவோம். அழகாக பேசி அந்த ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணணுன்றது ஒரு வராது. அதனால நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே கை வைக்கிறதா இருக்கட்டும், எடுத்த உடனே கெட்ட வார்த்தை பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே ட்ரீட் பண்ணலை. அது என்ன ஆயிடுச்சு, அவருக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ இல்லை அந்த பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ, அவன் தான் கோவப்படுவான்னு தெரியுதுல்ல, அவனுக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கன்னு சொல்லி அதை இன்னும் தடவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வீட்டில் திட்டுறாரு, வீட்டில் ஒரு பொருளை போட்டு உடைக்கிறாரு, ஃபைன். ஒரு ஆஃபீஸில் ஒரு பொருளை போட்டு உடைச்சா வேலை போய்டுன்றதை விட இப்போ எல்லா இடத்துலையுமே சிசிடிவி வந்துருச்சு. அது வைரல் ஆகிறதோ அல்லது கேஸ் கொடுக்குறதோ அது அடுத்த கட்ட ஒரு சூழலில் தள்ளப்படுவாங்க. அதனால பிகினிங்லேயே அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் 13 இயர்ஸ் ரொம்ப முக்கியம் சார். அந்த 13 இயர்ஸில் நம்ம கரெக்டாக எல்லாருமே வந்து அதை அப்பப்போ நம்ம கண்காணித்து அப்பப்போ அதை ட்ரீட் பண்ணி அப்பப்போ அதுக்கான ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அதை கரெக்ட் பண்ணிட்டோன்னா டெஃபினட்டாக ஒரு சிறப்பான ஒரு குழந்தைகள் சமூகத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கான்டாக்ட் டிஸார்டர் பர்சன் வந்து வீட்டில் அனுசரித்து போயிடுறாங்க, வேலைகளில் பொது இடங்களில் அவர்களுக்கு என்ன மாதிரி சிக்கல் வரும்?
இல்லை வீட்டில் அனுசரித்து போயிடுவாங்கன்றது நான் பார்த்த பர்சனல் கேஸ் எக்ஸ்பீரியன்ஸில் வீட்டில் தான் சார் ரொம்ப அதிகமாக இருக்கும். வெளியில் ஏதோ ஒரு வகையில் வந்து வீட்டில் அனுசரித்து போயிடுவாங்கன்னா பேரண்ட்ஸு கரெக்ட், பேரண்ட்ஸ் அனுசரிச்சு போயிடுவாங்க, இல்லை மனைவி அனுசரித்து போயிடுவாங்க. கரெக்ட், ஏன்னா இவரோட குணம் இப்படி தான், அந்த பர்டிகுலர் விஷயத்தில் ட்ரிகர் பண்ண வேணான்னு விட்டுடுவாங்க. பட் சமூகத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா வீட்லையாவது நம்ம சொன்னால் ஏதோ ஒரு வகையில் கேட்பாங்க அல்லது புரிஞ்சுப்பாங்கன்னு வச்சுப்போமே. சொசைட்டிக்குள்ளே யாருமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாதுல்ல. அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில் அந்த கான்டாக்ட் ஃபீச்சர்ஸில் வந்து ஒரு திருட்டலோ இல்லை ஒரு நம்ம ஒரு அடித்தலோ அல்லது கெட்ட வார்த்தைகள் பேசுதலோ இல்லை ஒரு விஷயத்துக்கு திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கியமற்ற ஏதாவது ஒரு விஷயத்தில் கோபமாக அடிச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்த வேலை அல்லது பார்க்குற பிஸ்னஸ் அது கேஸ் அவர் மேலே விடுவதற்கான ஒரு எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் உண்டு. அதனால தான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும், அது கோவத்தை மேனேஜ் பண்ணணுன்றதெல்லாம் நிறைய விஷயங்கள சொல்லுவாங்க. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அந்த கான்டாக்ட் டிசார்டரோட அறிகுறி தான் கண்ட்ரோல் இல்லாத அந்த ஆங்கர், அதுவும் அன்ஹெல்தி ஆங்கர்னு சொல்லுவோம். இப்போ நான் பேசின ஒரு விஷயம் அது தாக்கத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிறை தான். இந்த பாலியல் சீண்டல், பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம் 3 எக்ஸ்ட்ரீம் இது கான்டாக்ட் டிசார்டரில் வருமா? ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். நம்ம முதலே சொன்ன மாதிரி விதிமீறல்களை மீறுவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டிசார்டர் தான். பட் இந்த செக்ஷுவலாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்றது உளவியலை பொறுத்தவரை நிறைய அண்டர்லேயர் கனெக்டிங் பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கும், கனெக்டிங் லீவ்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் வந்து ஒருவேளை சின்ன வயசில் செக்ஷுவல் அப்யூஸாக இருந்தாலும் சரி அல்லது கன்சிஸ்டண்ட்டாக பான் வீடியோஸை பார்த்துருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருந்தாலும் சரி, அதாவது ஏதாவது போதைப் பொருள் எடுத்திருந்தாலும் சரி, இந்த மாதிரி பாலியல் சீண்டல்கள் அல்லது அப்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது ஒரு பயங்கரமான தனியான ஒரு டாபிக்கும். நீங்கள் சொல்கிறது பார்த்தா 100க்கு 90 பேர் கான்டாக்ட் டிசார்டரில் இருப்பாங்க. கண்டிப்பாக இருக்குது, பர்சன்டேஜ் தான் வித்தியாசப்படும். ஆமாம் சார், டிகிரி ஆஃப் இன்டென்சிட்டி வந்து வேறுபடும், மைல்டு மாடரேட். இப்போ எனக்கு கான்டாக்ட் டிசார்டர் இருக்குது அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள் சார். நிறைய விஷயத்துக்கு காரணமே இல்லாமல் நமக்கு கோவம் வரும் சார். எல்லாருமே உங்களை சுற்றி இருக்கிறவங்களே கண்டுபிடிப்பாங்க எதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டிருக்க. நிறைய விஷயத்தில் நாமளே நம்ம பொய், உங்களுக்கு நமக்கே தெரியும் என்னடா இந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் நம்ம பொய் சொல்கிறோம், மாற்றி சொல்கிறோம். ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம திருட ஆரம்பிப்போம், அந்த பொருள் நமக்கு இருக்குன்னே தெரியும், திருட ஆரம்பிப்போம். அண்ட் எந்த ஒரு வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக செய்ய மாட்டோம், அல்லது சமூகத்துக்கு அகெயின்ஸ்டாக இது செய்யக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு எல்லா விஷயத்துக்குமே அகெயின்ஸ்டாக நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அப்போவே சமூகத்தோடு ஒத்து போகக்கூடிய ஒரு மனநிலைமையில் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் என்னை வந்து ஹார்ன் பண்ணுது அல்லது இதெல்லாம் செய்ய விடாமல் ஏதோ ஒன்று தடுக்குதுன்னு நம்ம யோசிச்சோன்னா நாமளே எங்கேயோ ஒரு இடத்துல கவுன்சிலிங் போயிடுவோம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு குணங்களை பார்த்து பெற்றோர்களுமோ அல்லது டீச்சர்ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணால் அவன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்றத அந்த ட்ரிகரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதை ரிசால்வ் பண்ணலாம். அன்லஸ் அண்ட் அன்டில் அந்த மாணவனோ மாணவியோ எந்த விதமான போதைப் பொருளையும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆராய்ச்சிகளும் என்ன சொல்லுதுன்னா இந்த கான்டாக்ட் டிசார்டர் பெண்களை விட ஆண்களுக்கு தான் ரொம்ப அதிகம். அவங்களும் கேட்கலான்னு இருந்தான். ஆமாம், ஆண்களுக்கு தான் ரொம்பவும் அதிகம். ஸோ இதை வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா நாளைக்கு திருமணமாகி ஒரு மேரேஜை கூட நம்ம சேவ் பண்ணலாம். இன்றைக்கி நிறைய மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவத்தில் வயலன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உறவை விட உயிர் ரொம்ப முக்கியம்னு சொல்லி போயிடுறாங்க. ஆமாம், முந்தா நாள் ஒரு இது ஒன்று படித்தேன். அந்த பொண்ணு என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க, லவ் மேரேஜ். ஆமாம், ஒரு நாள் தாமதிக்கிறாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு, காலைல பார்க்கலாம் அப்படின்னு. அந்த பொண்ணு தீ குளிச்சு இறந்து போய், ஆனால் வந்து அது தாக்கப்பட்டு கொளுத்திட்டாங்கன்ற மாதிரி புகார் 2 வகை. இந்த மாதிரி விஷயங்களும் போகுது. இப்போ கான்டாக்ட் டிசார்டர் வந்து எந்த வயசில் சரி பண்ண முடியும், எந்த வயசுக்கு மேலே சரி பண்ண முடியாது? சரி பண்ண முடியாதுன்னு உளவியலில் எதுவுமே கிடையாது சார். ஒன்று ட்ரீட்டபிள் அல்லது க்யூரபிள் தான் நம்ம சொல்லுவோம். பட் இந்த 18 இயர்ஸ்க்குள்ளே நம்ம அதை கவுண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பர். பட் 13 இயர்ஸ்க்குள்ளே இன்னும் நம்ம இன்டர்வென்ஷன் அல்லது கவுண்டர் பண்ணிட்டீங்கன்னா டபுள் சூப்பர்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ஈஸியாக நம்ம கண்ட்ரோலில் வந்துடும். அவன் ஒரு நல்ல ரோல் மாடலை எடுக்க ஆரம்பிச்சிருவான். நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி அதை சார்ந்த அவனுடைய நடவடிக்கைகள் மாதிரி. என்ன செய்யணும்? கான்டாக்ட் டிசார்டர் இருக்கிற பசங்களை பெற்றோரோ இல்லை மற்றவங்களோ எப்படி அணுகணும்? தயவுசெய்து கோவப்படுறாதீங்க, அல்லது அவருக்கு ஈக்குவலாக உன் வயசுக்கே நீ இப்படி கோவப்படுற அல்லது இப்படி நடந்துக்கிறேன்னா நான் எப்படி பண்ணணும், அல்லது பெரிய லெக்சர் எல்லாம் கொடுக்காதோ, இதெல்லாம் கடந்து தான் நான் வந்திருக்கிறேன், இந்த மாதிரி டயலாக் எல்லாம் பேசாதீங்க. அவன் தயவுசெய்து அவன் ஏன் இப்படி பண்ணான்னு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ரேப்போன்னு சொல்லக்கூடிய ஒரு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டு அவனுடைய பிரச்சனை என்னன்னு காது கொடுத்து கேளுங்க. அது 1 மணி நேரத்துலேயே 2 மணி நேரத்தில் கேட்டு சால்வ் பண்ணக்கூடிய விஷயமும் கிடையாது. தொடர்ச்சியாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், தொடர்ச்சியாக அந்த காரணிகளை நம்ம கண்டுபிடித்தோம்னா டெஃபினட்டாக இதை அரெஸ்ட் பண்ணலாம் சார்.
இது பேரண்ட்ஸ் லெவல்லே பண்ணலாம், டீச்சர்ஸ் லெவல்லே பண்ணலாம். அவங்களால முடியவில்லை என்றால் சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கலாம். நம்பிக்கை வைங்கன்றாங்க, அது ரொம்ப முக்கியமா? வைக்கலாம். நிறைய இடத்துல நான் சொல்கிறது தான், ஒன்று 0லையும் இருந்துடக்கூடாது, 100லையும் இருந்துடக்கூடாது. அப்படியே விட்டுறவும் கூடாது. அவன் அடலசன்ட் ஆகிட்டான், இதுக்கப்புறம் அவனே பார்த்துப்பான்னு நான் சொல்கிறது அது இல்லை. ஆ அவனை கொஞ்சமாக நம்புங்க, அவனுக்கு ஒரு நம்பிக்கை, அவனை நம்புறீங்கன்னு ஒரு இதை ஏற்படுத்துங்க. இது வந்து கான்டாக்ட் டிஸார்டரில் ஓரளவுக்கு மாற்றத்தை கொண்டு வரும். இல்லை, அதுக்கு தான் நான் அதை சொல்ல வரேன். ஃபுல்லாகவும் சர்வேலன்ஸில் வச்சுக்க முடியாது, ஆனால் மானிட்டர் பண்ணணும். மாறிட்டான், இல்லைப்பா நான் இப்போலாம் எந்த பொருளும் எடுக்கலைன்னா ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லி 1 மாதத்துக்கு ஒரு முறையாவது அந்த ரூமில் ஏதாவது புது பொருள் வந்திருக்கான்னு நம்ம பார்க்கணும். அவன் ஒவ்வொரு நாளும் வந்து அவன் பேக்கை செக் பண்ணுறதுன்றது அவனுக்கு கோவத்தை அதிகப்படுத்தும். எப்பயாவது ஒரு முறை கேஷுவலாக பார்க்கறதுன்றது தெரிஞ்சிடும். இப்போ இதை பேசும்போது ஞாபகம் வர்றது தான், அந்த அப்பா ரொம்ப அழகாக ஆரோக்கியமாக அப்படி கேஷுவலாக பார்த்து தான் வேப்பிங் பெண்ணை பிடிச்சாரு. வேப்பிங் பென் வந்து இது ஒரு வகையான சிகரெட்டுன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இது தெரியாது. ஒரு ரூம் ரெஃப்ரெஷர் மாதிரி இருக்கும். இந்த பையன் ரூமில் எப்படி ரூம் ரெஃப்ரெஷராக, இவன் போட்ட துணியை கூட துவைக்க மாட்டேன்றது அவங்க அப்பாவுடைய டவுட். அப்போ யதார்த்தமாக பேக்கை பார்த்துருக்காரு, அதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி 0லையும் இருக்கக்கூடாது, 100% சர்வேலன்ஸ்னு சொல்லக்கூடிய டாக் வாட்ச்னு சொல்லுவோம். பின்னாடியும் பார்த்துட்டே இருக்க முடியாது. அப்பப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சல. ஏன்னா அவர்களுக்கும் என் மேலே நம்பிக்கை வைங்கப்பா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இவர் முன்னாடி உள்ள நடந்ததை இப்போவே எடுத்து பேசிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய அடலசன்ஸும் இருக்கிறாங்க. அது நம்ம பார்த்து தான் கையாளணும், நபருக்கு ஏற்ற மாதிரி பார்த்து தான் கையாளணும். அப்போ கான்டாக்ட் டிஸார்டர் சம்மந்தமாக நீங்கள் சொன்ன கதையை கேட்டால் எனக்கும் அது இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அந்த மாதிரி எல்லாருக்குமே ஓரளவுக்காவது ஓரளவு, ஆனால் அது அடுத்தவங்களை பாதிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டிஸ் எஃபெக்ட் ஆகாத வரையும் பிரச்சனை. அதிகமாகும் பொழுது அது சிக்கல். சாப்பிட்ட பொருளை எடுக்காதது கூட, ஒரு டிஷ்யூ பேப்பரை தூக்கி எங்கேயாவது வீசிட்டு எந்திரிச்சு போன சேரை தள்ளி விடாமல் பழைய பொசிஷனில் வைக்காதது கூட அது கிட்டத்தட்ட கரெக்ட். நீங்கள் ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது கூட சேரெல்லாம் ரோஹிணி தேட்டரில் இதெல்லாம் டிப்பிக்கல் கான்டாக்ட் டிஸார்டரில் வரும். ப்ளஸ் இந்த சோஷியல், ஆனால் அதை மாபா பண்ணுறாங்களா, அதான் சோஷியல் பிஹேவியர். அதான் நான் இப்போ சொல்ல வந்தேன். அப்படி எல்லாரும் பண்ணுறாங்கன்னு நானும் பண்ணுன்ற மாதிரி ஒரு கான்டாக்ட் டிஸார்டர் இது பண்ணக்கூடாதுன்னு யாராவது தடுக்கிறான்னா உண்மையிலேயே ஜென்யூன் பர்சன் சொல்லலாம். கண்டிப்பா. ஆனா அப்படி சொல்ல மாட்டாங்க. சொன்னா அவரு அப்நார்மலா தெரியாது அந்த குரூப், அந்த கும்பல்ல கோவணம் கட்டாத ஊர்ல கோவணம் கட்டுறவன் இது பண்ற மாதிரி. ட்ரூ. அதனால இது சம்பந்தமாக மேலும் சில விஷயங்களை நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். கண்டிப்பா சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.